திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, இதற்காக திராவிடம் என்றும் இதற்காக தமிழ் தேசியம் என்றும் விளக்கம் யார் சொல்லுவாங்க? தமிழ் தேசியம், திராவிடம், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியணும், திராவிடம்னா என்னன்னு தெரியும். அதோட பர்பஸ் என்ன, அந்த பர்பஸ் என்ன, எதற்காக ஒரு தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜி உருவாகணும், எதற்காக திராவிடம்ங்கிற ஒரு ஐடியாலஜி உருவாகணும் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, தமிழ் தேசியம் உருவாகும் போதே திராவிடத்திற்கு எதிராக, திராவிடத்தை எதிர்த்து உருவாக்கப்பட்டதா அப்படின்னா அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா, தமிழ் தேசியம் உருவாகும் போது திராவிடங்கிற ஒரு ஐடியாலஜியே கிடையாது. சரி, அப்போது தமிழ் தேசியம் பேசுவதற்கான அவசியம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு இருக்கு. அப்போது தமிழ் தேசியம் உருவானது கொலோனியல் பீரியட். அந்த கொலோனியல் பீரியடில் சமஸ்கிருதம் தலை தூங்குகிறது, தமிழ் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது, மொழி ஆட்கொண்டு பல்வேறு கிளை மொழிகளை உருவாக்குகிறது. இப்படி உருவாக்கப்பட்ட கிளை மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். நம் மொழியுடன் சமஸ்கிருதம் கலந்ததால் ஏற்பட்ட கலவையால் உருவான மொழி தான். நாம் தமிழர் கட்சியை ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆதிக்கம் செலுத்தும் அந்த சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து உருவானது தான் தமிழ் தேசியம். அதாவது தமிழ் தேசியம் உருவாவதற்கான அடிப்படை என்னவென்றால் மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. புரிஞ்சா? தமிழ் தேசியம் பேசுவது என்னன்னா மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. அரசியல் பேசவே இல்லை. இப்போ திராவிடம் உருவாகிறதுக்கான தேவை ஏன் ஏற்பட்டது? அதாவது மொழியை, சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்தை தமிழ் தேசியம் எதிர்த்து கொண்டிருக்கும் அதே காலகட்டத்தில் திராவிடம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உருவாகுது. அது உருவாவதற்கான தேவை ஏன் ஏற்படுது அப்படின்னா, மொழியின் ஆதிக்கத்தை தமிழ் தேசியம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சமூகமான பார்ப்பனிய பிராமணர்களின் ஆதிக்கம் சமுதாயத்தில் தலை தோங்குகிறது. அதாவது அரசியல் மற்றும் சமூக உரிமை, கல்வி, இது போன்ற விஷயங்களில் பிராமணர்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார்கள், மற்ற சாதியினர் மறுக்கப்படுகின்றனர். ஸோ அப்போது திராவிடம் என்ன யோசிக்குன்னா, பிராமணர்களுக்கு எதிராக, புரியுதா, அதாவது ஆரியத்துக்கு எதிராக ஒரு ஐடியாலஜி தான் திராவிடம். இப்போ ஆரியத்துக்கு எதிராக உருவான திராவிட ஐடியாலஜி, இந்த திராவிடம் என்ன சொல்லுது? அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு 1916 உருவாகுது. அப்போது இந்த திராவிட ஐடியாலஜி உருவாவதற்கான தேவை ஏன் ஏற்பட்டது அப்படின்னா, பிராமணர் அல்லாத சமூகங்களுக்கான அரசியல் உரிமை, சமூக உரிமை, கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. அதை பெற்றுத் தருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம். ஓகேவா? இதுதான் தமிழ் தேசியமும் திராவிடமும் உருவாகிறதுக்கான ஒரு சமரைஸ் வரலாறுன்னு வச்சுங்களேன். அப்போது தமிழ் தேசியம் பேசுவது என்ன? மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. திராவிடம் பேசுவது என்ன? சமூக உரிமை மற்றும் அரசியல், கல்வி, இது போன்ற அடிப்படையில் பேசுது. அப்போது திராவிடம் பேசுவது சமூகம் மற்றும் அரசியல், தமிழ் தேசியம் பேசுவது என்ன? மொழி மற்றும் கலாச்சாரம். இப்போது இந்த நாளையும் நம்மளால் ஒன்றா பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். மொழியை பாதுகாத்து கலாச்சாரத்தின் அடிப்படையில் சமூகத்தில் அரசியல் செய்வது என்ற சித்தாந்தம் தான் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் கையில் எடுக்கும் தாவேகா பேசுவது. புரியலன்னா, இதெல்லாம் புரியணும்னா இதுக்கு ஒரு பெரிய அரசியல் புரிதலும் அரசியல் தேடுதலும் இருக்குது. தமிழ் தேசியமும் திராவிடமும் இன்னொன்றுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஐடியாலஜி கிடையாது. தமிழ் தேசியம் உருவாக்கப்பட்டது வடமொழி ஆதிக்கத்தில் இருந்து தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழ் தேசியம். திராவிடம் என்பது பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்து மற்ற சமூகத்தின் கிடைக்கப்பெறாத உரிமைகளை பெற்று தருவது தான் திராவிடத்திற்கான பர்போஸ். இப்போ சொல்லுங்க, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுக்கு ஒன்று எதிரா? இல்லை. ரெண்டையுமே கையில் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியும் எடுக்கலையா? எடுத்திருக்கு. ஏன்னா அப்படி கையில் எடுத்ததனால தான் இதுவரையும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது. இருமொழி கொள்கை பின்பற்றும் முறை அங்கே தமிழ் தேசியம் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இவங்க சொல்கிற இந்த திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் கையில் எடுத்துக்கொண்டிருப்பது திராவிடமும் தமிழ் தேசியமும் தான். ஓகேவா? இது வரைக்கும் இப்போது தமிழ் தேசியத்தை ஒன்லி சீமான் மட்டும்தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா அப்படி கிடையாது. பாமகவும் தமிழ் தேசியம் கையில் எடுத்திருக்கு, பிசிகாவும் தமிழ் தேசியம் கையில் எடுத்திருக்கு, தாவகா தமிழக வாழ்முறை கட்சி அவர்கள் கையில் எடுத்திருப்பதும் தமிழ் தேசியம் தான். அப்போது இது என்ன இவங்க நிரூபணம் செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியத்தை தந்தை அப்படின்னு சீமான் அவர்களை இவர்கள் போர்ட்ரேட் பண்ண வராங்க.
அப்படிதான் அவர் போர்ட்ரேட் பண்ணார். நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடைசியாக அவர் ஆற்றிய உரை, பெரம்பலூரில் அவர் ஆற்றிய உரையை பார்த்தீங்களா, அவர் தொடங்குவதே, நான் வரும்போது எனக்கு வழிகாட்டிகள் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு இந்த அண்ணன் இருக்கிறேன் வழிகாட்டியாக அப்படின்னு. உங்களிடத்தில் உரிமையோடு பாசத்தோடு உங்களுக்கு ஒன்றை சொல்ல உங்கள் அண்ணன் விரும்புகிறேன். நான் இந்த களத்திற்கு வரும்போது எனக்கென்று முன்னவர்கள் யாரும் இல்லை. ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு அண்ணன் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையும் திமிரும் உங்களுக்கு இருக்கு. தன்னை தமிழ் தேசியத்தின் அடையாளமாக அதாவது புரியுதா என்ன சொல்றாங்க, இவர் தான் வந்து தமிழ் தேசியத்தையே உருவாக்கி இந்த மக்களுக்கு கொண்டு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறார். அது முழுவதுமாக தவறு. சரியா? தமிழ் தேசியம் உருவானது 1800 காலகட்டத்திலேயே தமிழ் தேசியம் உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் பேசியிருக்காங்க. சுப்பிரமணியம் சிவா பேசியிருக்கார், பாரதியார் பேசியிருக்கார், வ.உ. சிதம்பரனார் பேசியிருக்கார். ஓகேவா? அப்போது இவ்வளவு இதே மேதகா அவர்கள் பேசியதும் பெருஞ்சித்திரையனார் பேசியதும் என்ன தமிழ் தேசியம் தானே. அப்படி இருக்கையில் அவர் எப்படி சொல்ல போகும் தமிழ் தேசியத்திற்கு எனக்கு வழிகாட்டிகள் இல்லை என்று? உங்களுக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் என்று சீமான் அவர்கள் முன்வைப்பது என்ன?